வெல்கம் டு ஏஞ்சல் சயின்ஸ் வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. நான் அதை கண்டினியூ தான் இது பாருங்கள். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்துட்டோம். அதுக்கு இன்னொரு பேர் மெட்டாலிசிஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டோம், மெட்டாலிசிஸ் ரியாக்ஷன். சரியா? ஸோ 2 டைப் சொன்னாலே ப்ரிசிபிடேட், நியூட்ரலைசேஷன். ப்ரிசிபிடேட் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நியூட்ரலைசேஷன் கொடுத்து நீங்கள் சைடு ஹெட்டிங் போட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுனா போதும். இது ரொம்ப சிம்பிளான, நம்ம டே டு லைஃப்பில் ரொம்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன். சரியா? சோடியம் ஹைட்ராக்சைடு அக்வஸ் சொல்யூஷன், HCl அக்வஸ் சொல்யூஷன். இவங்களில் யார் ஏ அப்படின்னா சோடியம். ஸோ OHங்கிறது பி, அடுத்து HClங்கிறது இல்லை, ஹச்சுங்கிறது சி, இது வந்து டி. இப்போ பாருங்கள், ஏயும் டியும் தானே சொன்னேன். ஏயும் டியும் சேர்ந்து சோடியம் குளோரைடாகவும் கிடைக்கிது. அடுத்து இங்கே உள்ள ஒரு ஹச்சு இங்கே ஹச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹச், அப்போ 2 ஹச்சு. ஸோ அப்போ H2. அதுக்கப்புறம் இந்த ஓவை தான் இங்கே எழுதியிருக்காங்க. புரியுதா? அந்த இடம் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் HCl சேர்ந்து சோடியம் குளோரைடும் வாட்டரும் கிடைக்கிது. ஸோ இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த ரியாக்ஷனை வந்து எழுதினீங்கன்னா 5 மார்க் ஓவர். ஸோ ஒன்ஸ் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் டீட்டெயில் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதிருங்க. என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறது, 2 compounds react if the ions are interchanged. இந்த இன்டர்சேஞ்சுங்கிற வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்டர்சேஞ்ச் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் டைப்ஸ் எழுதுறீங்க. டைப்ஸில் ப்ரிசிபிடேட் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறீங்க, அடுத்து நியூட்ரலைசேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடுறீங்க. அவ்வளோதான், 5 மார்க்கு ஓவர். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், pH பார்க்க போகிறோம். pH பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஸ்டினில். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த டேப்லெட் காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டேப்லெட் காலத்தை எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எப்படி அப்படின்னா, ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்து அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து ஃபார்வர்டாகவும் போகும், பேக்வேர்டாகவும் போகும். சரியா? அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ரிவர்சிபிள். இவங்க வந்து ஒன்லி ஃபார்வர்ட். யார்? இர்ரிவர்சிபிள், ஒன்லி ஃபார்வர்டு. இட் கேனாட் பி ரிவர்ஸ்டு, திரும்ப வராது அந்த ரியாக்ஷன். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு குச்சியை உடைக்கிறோம், அந்த பேனாவே நான் உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உடைச்சிட்டு அடுத்து ஒரு கம்மை வச்சு ஒட்டுனா அந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஆனால் இதுக்கு பேர் வந்து ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள் வந்து இப்போ நீங்கள் தயிரை வந்து பால் இருக்குது, பாலில் நம்ம வந்து தயிராக மாற்றுறதுக்கு கொஞ்சம் இன்னொரு தயிரை ஊற்றுறோம், அது வந்து தயிராக கன்வெர்ட் ஆகிடுது. திரும்பவும் நீங்கள் பாலுக்கு கொண்டுட்டு வர முடியுமான்னு முடியாது. அதுக்கு பேர் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ இப்போ ரிவர்சிபிளில் ஃபார்வேர்டு பேக்வேர்டு ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது ரிவர்சிபிள். இது வந்து ஒன்லி டைரக்ஷன் தான், ஒரே டைரக்ஷன் தான். அது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் இர்ரிவர்சிபிள். ஸோ ஈக்லிபிரியம், யார்? ரிவர்சிபிளுக்கு ஈக்லிபிரியம். இப்படி அடிக்கடி ஈக்குவேஷன் போடுவாங்க. ஃபார்வர்டாகவும் போகும், பேக்வேர்டாகவும் போகும். அது வந்து ஸோ இட் அட்டைன் த ஈக்லிபிரியம். யார்? ரிவர்சிபிள். ஆனால் இட் கேனாட் பி அட்டைன் த ஈக்லிபிரியம், இர்ரிவர்சிபிள். ஸோ இந்த 3 இது போதுமானது. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ரியாக்டன்ட் கேனாட் பி கன்வெர்டட் கம்ப்ளீட் இன்டு த ப்ராடக்ட். எல்லா ரியாக்டண்ட்டும் அப்படியே ப்ராடக்டாக மாறுமா அப்படின்னா இல்லை. ஆனால் இர்ரிவர்சிபிளாக எல்லாமே அப்படியே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிரும். இது வந்து ஸ்லோ ரியாக்ஷன், இஸ் ஃபாஸ்ட் ரியாக்ஷன். இன்னும் கொஞ்சம் மெதுவாக படிக்கிறவங்க ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ்டு அண்டர் சூட்டபிள் கண்டிஷன், இட் கேனாட் பி ரிவர்ஸ்டு, இது எழுதியிருக்கலாம். ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கும் சிமிலட்டேனியஸாக. இங்கே வந்து ஒன்லி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எழுதியிருக்கலாம். அடுத்து இட் அட்டைன் ஈக்லிபிரியம் எழுதலாம். ஸோ இதில் வந்து இட் கேனாட் பி அட்டைன் த ஈக்லிபிரியம், இதை எழுதியிருக்கலாம். அப்புறம் ஸ்லோ ரியாக்ஷன், ஃபாஸ்ட் ரியாக்ஷன், இது எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 2 மார்க்குக்கு நீங்கள் வந்து 2 பாயிண்ட்ஸை விட இன்னும் 1 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் படிக்கும் போதே சப்போஸ் ஒன்று மறந்து போச்சுன்னா நீங்கள் எழுதுறதுக்கு 3 பாயிண்ட்ஸாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ரஸ்டிங் அயான்ஸ், டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, இதெல்லாம் இருக்குது. ஸோ பின்னால் கொஸ்டின்ஸ் இல்லை, நான் உங்களுக்கு மெதுவாக பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ அடுத்து pH தான். ஸோ நீங்கள் இந்த pH பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸில் கேட்டிருப்பாங்க, நீங்கள் மனப்பாடமே பண்ணாதீங்க. ஆசிட் அப்படின்னா அதோடைய pH லெஸ் தென் 7, சரியா? பேஸ் அப்படின்னா அதோடைய pH கிரேட்டர் தென் 7. நியூட்ரல் அப்படின்னா அதோடைய pH 7 தான். ஸோ இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து 7 போட்டுக்கோங்க, இங்கே 0 போட்டுக்கோங்க, இங்கே 14 போட்டுக்கோங்க. இந்த 0 to 7 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது ஆசிட், சரியா? இது கரெக்டாக இருக்கக்கூடியது pH. இங்கே 7லேருந்து 14 இருந்துச்சுன்னா பேஸ். ஸோ நம்ம அல்பபெட்டில் ஏபின்னு தானே படிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆசிட்டு, செகண்ட் இருக்கிறது பேஸ், அவ்வளோதான். ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கிறது ஆசிட்டு. இதில் வந்து 1 2 3 4 5 6. ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கிறது ஆசிட்டு, 7ங்கிறது வந்து நியூட்ரலு. அடுத்து 7லேருந்து 8 9 10 11 12 13 இருக்கிறது பேஸ், ஏபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வாங்க, HCl உடைய ஆசிட் pH 0. அடுத்து ஸ்டொமக்கோடைய ஆசிட்டு 1. ஸோ ஒரே ஒரு ஸ்டொமக்கு தான் இருக்குது, அதனால் 1 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து எப்படின்னா ட்ரிக்குக்கு தான், வேறு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. லெமனை நம்ம 2ஆக கட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ லெமனுடைய pH எவ்வளவு? 2. வினிகருக்கு 3. இதை கொஞ்சம் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ஆரஞ்சுக்கு வந்து ஆயா வந்து ஆரஞ்சு எத்தனை சாப்பிடுவாங்கன்னா 3 ஆரஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடா அண்டு கிரேப்ஸ் எவ்வளவு அப்படின்னா 4. சோடா கிரேப்ஸ் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷோர் மில்க் வந்து புளிக்கிற அந்த தயிருக்கு வந்து 4.5, சரியா? 4:30க்கு வந்து நம்ம வந்து ஈவினிங் டயத்தில் நம்ம தயிர் சாப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் மில்க் வந்து காலையில் 5 மணிக்கு சாப்பிட்றோம், அப்போ 5ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹியூமன் சலைவா, நம்ம எப்போ பல்லு விளக்குவோம்? 6 to 7 அப்படி தானே? நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக 6 to 8ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. பியூர் வாட்ரு அது 7, சரியா? இது வந்து நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூர் வாட்ரு 7. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் பயோமேக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ஆசிட் ரெயினுடைய pH கேட்பாங்க, அப்போ 5.6, சரியா? அடுத்து டொமேட்டோ ஜூஸ் கேட்டிருக்காங்க. டொமேட்டோவை 4ஆக தானே கட் பண்ணுவோம், அப்போ 4.2 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு 1 வேர்டில் இருக்குதுன்னு சொன்னலையா? அப்போ பிளட் பிளாஸ்மா அவருடைய pH என்னன்னு கேட்பாங்க, 7.4. இதிலிருந்து குறையவும் கூடாது pH, அதிகமாகவும் கூடாது. குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் டிசீஸ் தான், அதிகமாக ஆச்சு அப்படின்னாலும் டிசீஸ் தான். நீங்கள் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் பிளாஸ்மா 7.4. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்து அதாவது 4 to 5 லிட்டர்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் 7.4 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கோட ரேட் வந்து 8 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய pH. சீ வாட்ரு 8. பீச்சில் வந்து 8 போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீ வாட்ரு 8 pH. பேக்கிங் சோடா வந்து 9. பேக் வந்து 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மூட்டை 9 மூட்டை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அனட் ஆசிட் அப்படிங்கிறது 10. அமோனியா வாட்ரு அப்படிங்கிறது 11. அம்மா வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது 11 ரூபா அப்படின்ட்டு. நான் வந்து உங்களுக்கு ட்ரிக்குக்காக உங்களுக்கு ஞாபகத்துக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைம் வாட்டருங்கிறது 12. அப்புறம் ட்ரெயின் கிளீனருங்கிறது 13. காஸ்டிக் சோடா இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு, நம்ம சோப்பு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 14 ரூபா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு தயாரிக்க யூஸ் ஆகும், அப்போ 14 ரூபா. மில்க் ஆஃப் மெக்னீஷியா, நம்ம வந்து அல்சர்னா வயிறு வலினா டாக்டர்கிட்ட போனோன்னா ஒரு ரோஸ் கலரில் உங்களுக்கு டானிக் கொடுப்பாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடியது வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா தான். அதோடைய இது வந்து 10ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மில்க் ஆஃப் மெக்னீஷியா குடித்தோம்னா அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணு வந்து பறந்து போயிடும், அப்போ 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. காஃபி வந்து நம்ம 5:30க்கு குடிக்கிறோம். மில்க் எப்போ குடிக்கிறீங்க? ஃப்ரெஷ் மில்க்கு 5 மணிக்கு குடிக்கிறீங்க. காஃபி 5:30க்கு குடிக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5.6. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. 1 வேர்டில் மேட்சாகவும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பின்னால் ஒரு டீட்டெயில் இருக்குது. ஸோ pH உடைய ரோல் இன் எவ்ரிடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் கொஸ்டினோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹவு டஸ் pH பிளே அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் எ எவ்ரிடே லைஃப்? ஸோ இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? பார்க்கலாம் வாங்க. 5 பாயிண்ட்ஸ் தான். 5